உங்க விஜய் உங்க விஜய். மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் அஜய் விஜய். நேர்களே, நம்ம எல்லாருமே எப்பவுமே இலகன மனசு உள்ள ஒரு கருணையான ஆட்கள். ஆமாம் தானே? நம்ம கண் முன்னாடி யாருக்காவது ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே பரிதாபப்படுவோம். சில டைப் ஆஃப் மனிதர்கள் இருக்காங்க. அவங்க எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களே ரொம்ப ரொம்ப பரிதாபமா நினைச்சுப்பாங்க. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, செல்ஃப் பிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சுய பச்சாதாபம். தன்னைத்தானே எப்பவுமே பரிதாபமா நினைச்சுக்கிறது ஒரு மென்டாலிட்டி. அது ஒரு நிலை. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்தவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, சிரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் கலகலன்னு சிரிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க மட்டும் ஹ, ஹும், ஆ, ஹும் அப்படின்ற மாரி ஒரு சிம்பிளான ஸ்மைலோட அத முடிச்சுப்பாங்க. "ஏங்க இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, "உனக்கு என்னப்பா? நீ எல்லாம் சந்தோஷமா இருக்கிற. உனக்கு எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா போயிட்டுருக்குது. என் நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குது. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும்னு" சொல்லிட்டு ஒரு சாக்கு சொல்லுவாங்க. எதார்த்தமான உண்மைகள் எதையுமே இவங்களால அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு அக்செப்டன்ஸோட இருக்கிறவங்க லைஃப்பை ஈஸியா கடந்து போயிடுவாங்க. ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா இந்த செல்ஃப் பிட்டி இருக்கிற பெர்சன்ஸ் கிட்ட எப்படின்னா, ஒரு மரணம் அவங்க வீட்லயோ, அவங்களோட சொந்தங்களுக்குள்ளேயோ நடந்துச்சு அப்படின்னா, அந்த மரணத்த தலைக்கு மேல ஏத்தி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க இல்ல அப்படின்ற வருத்தத்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லயும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இருந்திருந்தா எனக்கு இப்படிலாம் ஒரு நிலைமை வந்திருக்காது. அவங்க போனதுனால என் மனசு நிலை மாறி போச்சு அப்படின்னு இவங்களுக்கு தானே சாக்கு சொல்லிக்கிட்டு, காரணங்கள் சொல்லிக்கிட்டு, தன்னை பரிதாபமான ஒரு நிலையிலேயே வச்சிருப்பாங்க. மத்தவங்க கிட்ட இவங்க எப்பவுமே சிம்பத்திய தான் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. இவங்க கிட்ட போயிட்டு நாம என்கரேஜிங்கா ஏதோ சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள ஊக்கப்படுத்துற மாரி, உற்சாகப்படுத்துற மாரி, அவங்களுடைய மனச மாத்தி அவங்கள ஹேப்பியா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யாராவது போய் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இவங்க நம்மள தள்ளி வச்சுருவாங்க. ஆனா இவங்க யார் ரொம்ப ஆசையா கூப்ட்டுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூடவே உக்காந்துட்டு அதே மாதிரி இவங்க கவலைப்படுற மாரியே இவங்க கூட புலம்பிட்டே இருக்கிற ஒருத்தர் இருந்தா, அவங்கள தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருமே பிரசன்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இவங்க இந்த செல்ஃப் பிட்டி உள்ள பெர்சன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. இந்த மாதிரியான பெர்சன்ஸ் கிட்ட நாம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லணும். செல்ஃப் பிட்டின்றது எப்படின்னா, எனக்கு மட்டும் தான் இது எல்லாம் நடக்குது. மத்தவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்குது லைஃப். நம்மளுடைய நிலைமை மட்டும் தான் பரிதாபமா இருக்குது. நம்மளுக்கு மட்டும் தான் எல்லா கஷ்டமும் நடக்குது. கடவுள் நம்மளுக்கு மட்டும் தான் இதெல்லாம் குடுக்க மாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கள பரிதாபமான ஒரு ஸ்டேட்ல வச்சுட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள நாம எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பள இவங்க சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்பளுடைய கேரக்டர், நம்பளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இப்படிப்பட்ட பெர்சன்ஸ நாம மீட் பண்றோம். இவங்க இப்படிப்பட்ட டைப் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்க கேட்டா மட்டும் நம்ப அவங்களுக்கான ஹெல்ப்பையோ, அவங்களுக்கான சப்போர்ட்டையோ குடுக்கணுமே தவிர, வாலண்டரியா போயிட்டு அவங்கள மாத்தணும்னு ட்ரை பண்ணா, கடைசியில மாறி போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்பளா தான் இருக்கும்.